மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னபூர்ணி அம்மா பாத்தீங்கன்னா விஜயோட வீட்டுக்கு கரெக்டா பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க. அங்க வந்ததுமே நம்ம அன்னபூர்ணி அம்மா பாத்தீங்கன்னா மல்லி என்ன மல்லி உண்மை எல்லாத்தையுமே நீ மாப்பிள்ளை தம்பி கிட்டே சொல்லிட்டியா? இதுக்கப்புறம் இந்த உண்மையை நீ மறைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காத. ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு வந்து கெடுதல் தான் செய்யறாங்க, கொடுமைகளை தான் செய்யறாங்க. எவ்வளவு நாளைக்கு நீ இதை இப்படியே பொத்தி பொத்தி வச்சுட்டு இருப்ப? எதனால நீ வந்து பயந்து பயந்து உட்கார்ந்துட்டு இருப்ப? இதுக்கெல்லாம் வந்து முடிவே இருக்காது. அதனால உண்மை என்னவோ அதை நீ இப்பவே மாப்பிள்ளை கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா சொல்றாங்க. விஜய் வந்து உண்மையா என்ன உண்மை என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க என்ன வந்து திரும்ப பிரச்சனையை உண்டு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேற நம்ம அன்னபூர்ணி அம்மா கிட்ட கேட்கறாங்க. அன்னபூர்ணி வந்து அதுதான் மாப்பிள்ளை உண்மை என்னன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சிடும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா என் பிள்ளை மேலே தானே எல்லா பணியும் போட்டுட்டு இருக்கீங்க. அவன் எந்த ஒரு தவறுமே செய்யல, உங்களோட அக்கா சொல்றாங்க அப்படின்றதுக்காக என் பொண்ணை வந்து நீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க, எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம அவ கார்ல யாரு கூடயோ போறா வரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல தப்பான பழியை உண்டு பண்ணீங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் மாப்பிள்ள. ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அதுக்கு தடையே இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் நீங்க பார்க்க போறீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா ஏ மல்லி அந்த வீடியோ நீ காமிக்க போறியா இல்ல மொபைல நீ எங்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா ரொம்பவே கோவமா மல்லி கிட்ட பேசுறாங்க. மல்லி வந்து வேற வழியே இல்லாம போனை வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்ட கொடுத்துறாங்க. அன்னபூர்ணியம்மா மொபைல ஓபன் பண்ணி அந்த வீடியோவை விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறாருங்க. பார்த்து ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு. ஏன்னா ராஜேஸ்வரியை ரொம்பவே அதிகமா அவர் வந்து நம்பிட்டு இருந்தாரு. நம்மளோட அக்கா சொன்னா அது வேத வாக்கு அப்படின்ற மாதிரி விஜய் வந்து இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா நம்மளோட அக்கா இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாருங்க. இப்ப ராஜேஸ்வரி மேல அவருக்கு வந்து வெறுப்பு தான் அதிகமாகுது. மல்லியை நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோமே, மல்லி ரொம்பவே நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்களா என்னால நம்பவே முடியல, உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையில நம்ம விஜய் சொல்லி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா சைலண்டா போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் என்னங்க நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து மல்லி ஓகே மல்லி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வேணாம், இங்க பார் இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி முன்னாடியே அன்னபூர்ணியம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார் உன் மனசுல என்ன இருக்கு, மாப்பிளைக்கு நீ என்ன செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற, நீ எப்படியெல்லாம் அவரோட வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணி மனசை விட்டு பேசு. அப்படி பேசினா மட்டும்தான் உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும். அதுக்காக அதையெல்லாம் விட்டுட்டு இவளுங்க ரெண்டு பேரும் நம்மள மிரட்டுறாங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயந்துட்டு இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழாம இருக்க கூடாது. இப்பவே போயிட்டு நீ மாப்பிள்ளை விட்டு பேசு, ரெண்டுல ஒரு முடிவை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா சொல்றாங்க. அரவிந்த்க்கு எதுவுமே புரியலங்க. ஏன்னா மல்லி வந்து நேர்ல எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. ஆனா மல்லியோட ஃபேமிலிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் இப்பதாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. மல்லியை நினைச்சு அரவிந்த் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. மல்லி ஆசைப்பட்ட மாதிரி விஷயோட சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல இவ்வளவு நாள் அரவிந்த் இருந்தாரு. ஆனா மல்லி இந்த வீட்டுல எவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையே வந்து இப்பதான் அரவிந்த் தெரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அரவிந்த் பாத்தீங்கன்னா விஜய் சாரை வர வச்சு சார் எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அதுக்காக இன்வைட் பண்றதுக்காக தான் நான் வந்தேன், நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்புறாரு. கடைசியா வந்து விஜய் சார் உங்களோட வைஃப் வந்து மல்லி, நீங்க யாரோ சொல்ற பேச்சை கேட்டுட்டு மல்லியை தப்பா நினைக்காதீங்க, மல்லி வந்து அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து நம்ம விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாருங்க. ஏன்னா அரவிந்த்க்கு வந்து மல்லியை கொஞ்ச நாள் தான் தெரியும். அதுலயே வந்து மல்லி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா மல்லி விஜயோட எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா விஜயால மல்லியோட மனசு என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கவே முடியல. இதுக்கப்புறமா புரிஞ்சுக்க போறாரா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.